Hi friends, welcome back to the programming series 1 Java. And இன்னைக்கு அதாவது இந்த பார்ட்லேருந்து நம்ம இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் நான் வந்து தியரம் பார்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து தியரம் பார்ட் கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, நம்பர்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 பார்ட்ஸும், அதாவது போன 5 பார்ட்ஸும் வந்து ஃபுல்லாமே தியரம். அதாவது இது இப்படி தான், இதுதான் அப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். பட் இந்த பார்ட்ஸ்லேருந்து, அதாவது இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ஆன பார்ட் 1. இதுலேருந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். ஸோ என்னது அப்படின்னா ஆடிங் டூ நம்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரையாக இருக்க போகுது. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய மெயின் ஸ்க்ரீன் அண்ட் யா ஓகே, இதில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜை வந்து குறிப்பிடணும். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லிடுறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் கேட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போயிட்டீங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு ஒரு சம்திங், ஸோ ஒரு சாக்லேட் கேட்குறீங்கன்னு வைங்க. ஸோ 1 ரூபி சாக்லேட் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கு அந்த ஷாப் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போவாங்க, அந்த டப்பா இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு டப்பாக்குள்ளே தான் மோஸ்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த டப்பாக்குள்ளேருந்து எடுப்பாங்க. அண்ட் அந்த ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்கா, அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது இப்போது ஸோ ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்னா எக்லஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ எக்லஸ் அப்படின்னு ஒரு டப்பா இருக்கும், அதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே தான் வந்து அந்த எக்லர்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ அது எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதாவது அதுக்கு வந்து சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி டப்பா வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா வச்சுருப்பாங்க, அதை எடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணதுக்குள்ளே தான் வந்து உங்களோட சாக்லேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம வந்து பேக்கேஜை க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பேக்கேஜை ஒரு கிளாஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ்க்குள்ளே தான் நம்மளோட ப்ரோக்ராம் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் பேசிக். ஸோ நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பப்ளிக் கிளாஸ். ஸோ நம்ம லேட்டர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேக்கேஜஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம் பார்ப்போம். அண்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கிளாஸோட பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெயினில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் ஓகே, something's wrong. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து வந்திருக்கும் எரர் என்னென்னா, பேக்கேஜுக்குள்ளே இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அதாவது உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். பட் உங்களோட ஸ்டார்டிங் வந்து காம் டாட் அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸ். அண்ட் இதுதான் வந்து டப்பா. ஸோ இந்த சாக்லேட் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நான்
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் அதாவது எக்லஸ் அப்படிங்கிற ஒரு டப்பான்னு நான் சொன்னேன்ல, ஒரு பாக்ஸ், ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இது இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னா, நம்மளோட அதாவது நம்மளோட சாக்லேட் இதுக்குள்ளே தான் இருக்கும், அதாவது இந்த டப்பாக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சாக்லேட்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இது ஒரு பேசிக் ரூல்ஸ். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args ts. Okay, now open. Oops. ஓகே, ஸோ எந்த ஒரு இரரும் வரல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஸோ இது ஒரு ரூட்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இது நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதுக்கான ஸ்டார்டிங்காக இது தான் இருக்கும். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ரூல்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நம்பர் ஆட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம், அதாவது நீங்கள் இன்டிஜர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்களோ, எல்லாத்துக்குமே சரி உங்களோட பேசிக் ஸ்டார்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரிங் ஸோ இதுக்கான நேம் தெரில, சாரி, ஆர்க்ஸ் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் இதுக்குள்ளே தான் நம்மளோட ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய இன்டீஜர்ஸை ஏன்னா நான் நம்பர்ஸை தான் ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ண போகிறேன். நான் ஏன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணேன்னா, என்னோடய நம்பர்ஸ்லேருந்து போகிறது தான் ரொம்ப ஈஸியான வே. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இன்டீஜர் அப்படின்னு நான் தந்துடுறேன். இன்டீஜர். ஓகே, ஸோ இன்டீஜர் எடுத்துருவோம். என்னென்ன இன்டீஜர்ஸ், ஸோ அதுக்கு நேம் தரணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அண்ட் அந்த நம்பரை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம 2 அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரோக்ராம் அப்படி ரன் ஆகாது. அதனால number 1 is equal to so let's take 5. ஸோ நம்ம 5 எடுத்துப்போம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 5 அப்படிங்கிறது நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் நம்பர் 1 அப்படிங்கிறது 5 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு நம்பர் 2 வேணும். ஏன்னா அப்போ தான் நான் 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு சம்திங் 15 தரலாம். ஓகே, இப்போ நான் 15 தந்துட்டேன். அண்டு கடைசியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு சம், அதாவது நான் சம்மை தான், ஸோ இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அதனால தான் நான் சம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த 2த்தையும் சேர்த்தி நான் இது சம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் நியூ லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா, சம் என்னன்னா நம்பர் 1 அப்புறம் நம்பர் 2வை ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அண்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம 2த்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 5ஐயும் 15ம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுக்கு அவுட்புட் காட்டணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, system dot out dot println. ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என்ன சொல்ல போகிறோம்,
ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ரேண்டமாக எதாவது டெக்ஸ்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன இதுக்குள்ளே டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாமே தெரியும். அதாவது உங்களோட அவுட்புட்டில் நீங்கள் இதுக்குள்ளே என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே வரும். ஓகே, ஸோ some of these numbers is ஓகே. ஸோ நம்ம இதோடு க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ண விரும்பலை. ஸோ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இதோட. அண்ட் இது போக நான் வந்து இந்த சம் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இதோட ஆன்சரை நான் வந்து ஸோ இந்த சம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் சம். ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நான் வந்து இதுக்குள்ளே நான் வந்து கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து ப்ளஸ் சம் அப்படின்னு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் இங்கே இது ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, டன். அண்ட் நான் வந்து பெஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணேன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ப்ரோக்ராமிங் ஃபைல் சைஸ் ஜாஸ்தியாகும். பட் நம்ம வந்து பேசிக்காக போகிறதுனால நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டே வந்து நம்ம பழகிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் வெயிட். build my first Java program 2 is running.